இந்த ஒரு வீடியோ பார்த்து நான் லைட்டாக எமோஷனல் ஆகிட்டேன். ஏன்னா நமக்கு பிடிச்ச லெஜண்ட்ஸ் அவங்களுக்கு வயசாகும்போது சின்னசா ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த ஃபீலிங் தான். ஸோ ராபர்ட் டி நீரோ அண்ட் ஆல் பச்சினோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வருஷம் 50 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த 50 இயர்ஸில் இவங்க 2 பேரும் சேர்ந்து வெறும் 4 படம் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 4மே தரமான படம். ஸோ இன்னைக்கு அந்த 4 படம் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நான் உங்கள் ஷான் மைக்கேல். வெல்கம் பேக். 4th பிளேஸில் ரைட்டர்ஸ் கில் 2008 வந்து இந்த ஒரு மூவிக்கு IMDb 6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி, ட்ரை பண்ணி பாருங்கள். 3rd பிளேஸில் மார்ட்டின் ஸ்கார்செஸி டைரக்ஷனில் வந்து The Irishman 2019 வந்து இந்த ஒரு மூவிக்கு IMDb 7.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஐரிஷ்மேன் பர்சனலாகவே எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான மூவி. நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். 2nd பிளேஸில் ஹீட் 1995 வந்து இந்த ஒரு மூவிக்கு IMDb 8.3 கொடுத்துருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைம் த்ரில்லர் மூவி, இதுவும் சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஆப்வியஸ்லி த காட்ஃபாதர் பார்ட் 2 1974 வந்து இந்த ஒரு மூவிக்கு IMDb 9 கொடுத்துருக்காங்க. அண்ட் காட்ஃபாதர் பார்ட் 2 பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு கிடையாது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி யாராச்சும் காட்ஃபாதர் 2 மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா காட்ஃபாதர் 1 பார்த்துட்டு காட்ஃபாதர் 2 பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.